ஹாய். புத்தகம் படிக்கிற வழக்கம் இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. எங்க நம்ம குழந்தைங்கள கேட்டாலும் என்ன வேணும்னா, எனக்கு புத்தகம் வேணும், நான் படிக்கணும், ஏன்னா கதை சூப்பரா இருந்தது, இல்ல இவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க அது சூப்பரா இருந்தது, அப்துல் கலாமை பத்தி பார்த்தேன், அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், ராக்கெட்டை பத்திலாம் சொல்லியிருக்காரு, ஃப்ளைட்டை பத்திலாம் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் கூட குழந்தைங்க பேசுறத நம்ம நிறைய கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. அப்படித்தான் நான் சமீபத்துல ஒரு புத்தகத்தை பார்த்தேன், படிச்சேன். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? மாணவனே மாணவியே நீ தலைவராகணும் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட பெயர். நகர்ப்புறமாக இருக்கட்டும், கிராமப்புறமாக இருக்கட்டும், இன்றைய தலைமுறையான ஜென்சி தலைமுறைக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஆசிரியர்கள் அப்புறம் பேரண்ட்ஸுக்கும் உள்ள ஒரு இணக்கமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் விடை கொடுக்கிற மாதிரி இந்த புத்தகத்துல பதில்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாணவ மாணவிகள் அதாவது எப்படி படிக்கணும், அதை எப்படி பாஸ் பண்ணணும், நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிறத பத்தி முழுக்க அதுல இருக்கு. அதோடு இல்லாம ஆசிரியர்கள், பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் எப்படி இணக்கமா இருந்து அவர்களுக்கு எப்படி ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தியும் அதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட நல்ல புத்தகம், அதே போல இந்த தலைமுறையினரை நல்ல பொறுப்பு மிக்க ஒரு தலைமுறையா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த புத்தகத்தை படிச்சாலே வழிகாட்டுதலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டிங்கே என்னது? மாணவரே மாணவியே நீ தலைவராகணும் அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ணா மடாலயத்துடைய மூத்த துறவி விமூர்த்தியானந்தர் அப்படிங்கிறவர். இங்க ராமகிருஷ்ண விஜயம்ங்கிறது அவங்க ஒரு பத்திரிகையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை எடுத்து இவரு பதில் சொல்லி இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்காங்க. விபுர் அப்படின்னு பெயர்ல இவர் பதில் சொல்லியிருக்காரு. யாருன்னா நூலாசிரியர் ஐயா விமூர்த்தானந்தர். இவர் ராமகிருஷ்ண மடத்தின் மூத்த துறவி. அதனால மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும் அப்படின்னா எப்படி ஆகணும் அப்படிங்கிறத அந்த ராமகிருஷ்ண விஜயம்ங்கிற அந்த புத்தகத்துல இருந்து முக்கியமான கேள்விகளை எடுத்து அதற்கு பதில் கொடுத்து நம்மளை படிக்க வச்சு நம்மளை முன்னேற வைக்க வழிகாட்டுதலா இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும், ஒவ்வொருவரும் இதை தெரிந்து கொள்ளணும், அந்த வழிகாட்டுதலின்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களை போல பெரியவங்க எல்லோருடைய ஆசையும். ஏன்னா இந்தியாவின் தூண்கள் யாருன்னா அந்த மாணவ சமுதாயம் தான். அதனால ரொம்ப